உலகத்தில் இருக்கிற ஒன்று கூட, ஒரு குண்டூசி கூட கொண்டு போக முடியாது. அப்படிதானே? ஏதாவது கொண்டு போவோம்? சுனாமி வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? வந்துச்சு தெரியுமா? தெரியாது. எத்தனை பேர் தெரியும்? எப்போ வந்துச்சு? 2004 டிசம்பர் 26. கரெக்டாண்ணா? உங்க ஊர்ல வந்துச்சா? இங்க கடலை இல்லையோ? இருக்கான்னு மெட்ராஸ். நீங்க இது வேற இல்ல, அங்கிருந்து இவ்வளவு தூரம் வராது இல்ல. கேளுங்க, நானும் என் வீட்டுக்காரி என் 2 பிள்ளைகளும் விருதுநகர்ல இருந்து கார் ஓட்டிட்டு வர்றேன். எட்டையாபுரம்னு ஒரு ஊர்கிட்ட வரும்போது எக்கச்சக்கமா கார் எதிர்த்தாப்புல போகுது. என்னடா இவன் எங்கடா போறாங்க இவனுங்க அப்படின்ட்டு எங்க அம்மா அப்ப எனக்கு போன் அடிக்கிறாங்க. எடுத்து போன வச்சா எங்க அம்மா போன்ல, தம்பி வராத. நான் உடனே என்னம்மா? எங்க அம்மா சுனாமி. நீங்க அங்க இருக்கீங்களேம்மா? நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ வராத, போன வைங்கம்மா அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டேன். ஊருக்குள்ள நுழையிறேன், எல்லாம் தலை தெறிக்க ஓடுறாங்க. செங்கட செருப்பு இருப்பெல்லாம் போட்டு போறோம். எங்க திருநெல்வேலி ரோட்ல வல்லநாடுன்னு ஒரு மலை இருக்கு. எங்க போறீங்கன்னா நாங்க வல்லநாட்டுனால மலையில போய் ஏறி உட்கார போறோம்னு போனாங்க. தட்டன்னு போகுது. அப்போ ஒரு பாட்டி புல் நைட்டி போட்டு தலையில டிவியை வச்சுட்டு சக்கன்னு கிளம்பி போச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், வல்லநாட்டு மலையில எவன் கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறான், எவன் செட்டாப் பாக்ஸ் வச்சிருக்கான்? ஒரே யோசனை. நம்ம ஆட்கள் ஷாவா போனாலும் டிவியை விடவே மாட்டாங்க. அப்படியே உலகமும் உலக பொருளும் அப்படியே கூட டிராவல் ஆயிட்டே தான். உங்க ஊர்ல வந்து இந்த இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வந்தப்போ நான் பாதி ஆளை பார்க்குறேன், குட்டி குட்டி பிள்ளைகளெல்லாம் தண்ணிக்குள்ள நடக்க விட்டுட்டு இந்த பயவுலைய எல்லாம் டிவியை மண்டையில தூக்கிட்டு தான் அலையுதுங்க. அதுவும் உங்க அம்மா டிவி. அந்த டிவியை பார்க்கறதுக்கு நீ சும்மா இருக்கலாம். எத்தனை வீட்டுல டிவி ரசிக்கப்பட்டிருக்கு? ஹல்லேலூயா. ரசிக்கப்பட்ட டிவிலாம் இல்லையா சொல்லுங்க. பரலோகம் பெருவிய போல இருக்க ஆத்தாடி. ரசிக்கப்பட்ட டிவிலாம் இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு போய் வீட்டில் இந்த 13ஆம் வருஷ துவக்கத்தில் நேராக வீட்டுக்கு இன்னைக்கு நைட்டு நல்லா பிரியாணி ஐடியா நல்லா உள்ளே விட்டுட்டு கிளப்பி 2 பிளேட்டோ 3 பிளேட்டோ உள்ளே விட்டு கிளப்பிட்டு நேராக டிவியை போய் ரட்சிப்பில் நடத்திடணும். சரியா? சொல்லுங்க. ரட்சிப்பில் நடத்திடணும் டிவியை. ஆமாம், அப்படி ரட்சிப்பில் நடத்தி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட்டுவாங்க. புது வருட 13ஆவது வருஷ துவக்கத்துக்கு டிவிக்கு எல்லாத்துக்கும் ஞானஸ்தானம். ஆனா அதுக்கு மட்டும் தெளிப்பு தான், நோ மூழ்கி. சர்ச்சுக்குள்ள எத்தனை டிவி இருக்கு பாருங்க, எல்லாம் சின்ன சின்ன டிவியா இருக்கு. எல்லாம் 50 இன்ச்சு டிவி எல்லாம் கை தூக்குங்க. ஒரு பையன் தூக்க மாட்டியல. ஒன்னு டிவி ரசிக்கப்படணும், இல்லைன்னா சர்ச்சில் ரசிப்புக்கு ஒப்பு கொடுத்துடணும். ஆமான்னு சொல்லுங்க. ஆமா, இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போது உலக பொருள் நம்ம கூடயே வராது, எல்லாம் போயிடும். ஆமென் சொல்லுங்க. உலகத்தில் உள்ளவையில் மீது நீ அன்பு கூறாதே. கானான் பரலோகத்தின் மீது தான் நமக்கு நோக்கம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் தான் இன்னும் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு பாயிண்டே நான் ஒன்றும் ஒழுங்காக பேசலைன்னு தான் சொல்லுவேன். சும்மா உங்களுக்கு பாயிண்டாக சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன்.
ரெண்டாவது ஆபிரகாம கர்த்தர் கூப்பிடுறாரு, கண்களை ஏறெடுக்க சொல்றாரு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து, நீ வானத்துக்கு அண்ணாந்து பார், கண்களை ஏறெடுத்து பார், நட்சத்திர உணங்களை எண்ண முடியுமால் எண்ணிப்பார், இவ்வளவாய் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை கண்களை ஏறெடுக்க சொல்லி வானத்து நட்சத்திரங்களை பார்த்து ஆசீர்வாதத்தைபடி உன்னை நான் ஆசீர்வதிப்பேங்கிறாரு. முதல்ல சொன்ன ஆசீர்வாதம் 4 திசையின் ஆசீர்வாதம். சொல்லி ஆசீர்வதித்தார். சொல்லுங்க, சொல்லி ஆசீர்வதித்தார். பர்டிகுலர் blessing from God. குறிப்பிட்டு சொல்லி ஆசீர்வதிக்கிறது சில ஆசீர்வாதம்லாம். இதுல ஆபிரகாம் லோத்துவை விட்டு பிரிஞ்சதுனால பாஸ் ஆயிட்டான். அதனால 4 திசையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அதனால ஆபிரகாமை மீண்டும் கூப்பிட்டு கண்களை ஏறெடுக்க சொல்லி வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார். முதல்ல சொல்லி ஆசீர்வதித்தார், இப்போ அள்ளி கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இனி வரும் 13ஆவது ஆண்டு உங்களை கர்த்தர் அப்படிப்பட்ட பெருக்கத்துக்கு நேராய் கர்த்தர் கொண்டு போவாராக. சபையை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. ஈசாக்கு பஞ்ச தேசத்துல விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை பெற்று வர 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 வர, கைய தட்டி சொல்லுங்க, வர 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 சொல்லுங்க, வர 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 பரிசுத்த கூடாரம் வர 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 வர. அருமையான பாஸ்டர் ஜேக்கப் அவர்கள் வர 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 பெருக போகிறீர்கள். அநேக ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் அநேக பணிவிடைக்காரர்களையும் கொடுத்ததினாலே பெலிஸ்தியர்கள் அவனை கண்டு பொறாமை கொண்டது போல இனி பரிசுத்த கூடார ஊழியம் இந்த திருச்சபையை பார்த்து தேசம் பொறாமப்படுற அளவு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். எத்திசையிலும் பெருக்கம். சபை நீ பெருகும். டாக்குமெண்ட்ரியிலே பார்த்தேன் 2-3 எத்தனையோ முறையெல்லாம் நீங்கள் விரிவாக்கம் பண்ணீர்கள் என்று, இன்னும் விரிவாக்கம் பண்ணுவீர்களாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாக இடம் தருவாராக. இந்த ஆண்டு நீங்கள் பெருக போகிறீர்கள். நல்லா கைத்தட்டி, வஞ்சமே இல்லாமல் கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஆசையாக கைத்தட்டுங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. எப்போ இந்த விரிவு, இந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதம், என்ன கூட முடியாத அன்கவுண்டபிள் blessing எப்போ ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தார்? ஒரே ஒரு காரியம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல சினே ராஜாவாகிய அம்ரேபேலும் எலாசார் ராஜாவாகிய அரித்தேக்கேலும் என்று சொல்லி ஒரு 2 வசனத்துல 9 ராஜாக்களை குறித்து வேதம் சொல்லுகிறார். 9 ராஜாக்கள், 5+4 சோதம் குமாரா மற்ற 5 ராஜாக்கள். இந்த 4+5 யுத்தம் நடக்கிறது. 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை யுத்தம் பண்ணி ஜெயித்து சோதம் குமாராவில் இருக்கிற லோத்து, அவன் மனைவி, பிள்ளைகள் எல்லா பொருட்களையும் சிறைப்படுத்தி கொண்டு போனார்கள். இன்க்ளூடிங் கிங், ராஜாவையும் சேர்த்து சிறைப்படுத்தி கொண்டு போனார்கள். இதை அறிந்த ஒரு எபிரேய வாலிபன் ஆபிரகாமினிடத்துல வந்து தன் குடும்பத்துல வந்து சொல்றான், உன் மனைவி, உன் சகோதர மனைவி, பிள்ளைகளை சிறைப்படுத்தி கொண்டு போனார்கள். உடனே ஆபிரகாம் தன் குடும்பத்தில் இருக்கிற 318 பேருக்கு ஆயுதம் தரிப்பித்தான். யுத்தத்தில் பழக்கம் இல்லாதவர்கள், யுத்தத்தில் கைப்பழக்கம் இல்லாதவர்கள், எல்லாம் வீட்டு வேலை செய்கிறவன், ஆடை மேய்க்கிறவன், கூடாரத்தை பார்க்கிறவன், குடும்ப காரியங்களை செய்கிறவனை பார்த்து அழைத்து அவர்களுக்கு ஆயுதங்களை தரிப்பித்து தான் மட்டும் துரத்தி ஓபா மட்டும் திருப்பி கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறார். சிறைப்பட்டு போன எல்லாவற்றையும், எல்லா சிறையிருப்பையும் மீட்டெடுத்து கர்த்தர் திருப்பும்படி ஆபிரகாமுக்கு உதவி செய்தார். எதெல்லாம் சத்துரு கொள்ளையிட்டு போனானோ, எதெல்லாம் பலவான் சிறைப்படுத்தி கொண்டு போனானோ, எதெல்லாம் பராக்கிரமன் உங்களை கொண்டு கொள்ளையடித்து கொண்டு போனானோ, இந்த வருஷம் எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி தருவார். திருப்பி தருவார். திரும்ப பெறுவீர்கள். திருப்பி கொடுப்பார். திரும்ப எடுத்துக்கொள்ளுவேன். சத்துரு கொண்டு போனது எனக்கு திரும்ப வருது. ஆமே. இங்கிருந்து கொள்ளையிட்டு போன எல்லா விசுவாசிகளையும் கர்த்தர் திருப்பி கொண்டு வருவார். ஆமே. ஒரே ஹாப்பி. சோதம் குமாரா கிங்குக்கு, ராஜாக்கு
ஹே ஆபிரகாம், நீ சூப்பர் மேன்பா, எங்களை எல்லாம் விடுதலை ஆக்கிட்டீரு. வாட் அ வண்டர்ஃபுல் மேன் ஆஃப் காட். சரி, உனக்கு என்ன வேணும்? ஆபிரகாம் பார்த்து சோதம் குமார ராஜா கேட்குறார், உனக்கு என்ன வேணும்? வாட் எவர் யூ வாண்ட், எடுத்துக்கொள்ளும். என்ன வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், ஆனால் ஜனங்களை விட்டுவிடும். அப்போ ஆபிரகாம் சோதம் குமார ராஜா பார்த்து சொல்றான், ஏய் 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 ஓயா, என்ன ஆசீர்வதிச்சது சோதம் குமார உள்ள பொருள் அல்லடா தங்க கண்ணு, எங்க அப்பன் தான் என்ன ஆசீர்வதிச்சாரு. ஆமே. ஆபிரகாம் சொல்றான், சோதம் குமாராவில் இருக்கிற பொருள் அல்ல என்னை ஆசீர்வதித்தது, இந்த ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாராகிலும் உமக்கு உண்டான யாதொன்றாகிலும் நான் எடுத்துக்கொள்ளேன் என்று உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். ஆபிரகாம் எவ்வளவு சேலஞ்ச் பண்றான் பாருங்க, என்ன வைராக்கியம். ஹே கண்ணுக்குட்டி, இந்த கதெல்லாம் கடை நடக்காது, என்ன ஆசீர்வதிக்கிறது எங்க தகப்பன், என் ஆண்டவர். இந்த சோதம் குமாராவில் இருக்கிற பொருள் என்ன ஒரு நாள் ஆசீர்வதிக்கலன்னு கைகளை உயர்த்தினான். சோதம் குமார பொருளை அக்கிரமத்தை சீ அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் கர்த்தர் ஆபிரகாம கண்களை ஏறெடுக்க சொல்லி ஆண்டவர் நட்சத்திரங்களை போல ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.